வணக்கம். நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி பார்ட்ல யூனிட் 10 மேட்டர் அண்ட் நம்பர்ஸ் செகண்ட் வீடியோ இது. ஸோ இதில் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் அப்படின்ற டைட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ மிக்சர் அப்படின்றது வந்து 2 or more சப்ஸ்டன்ஸ் எந்த ரேஷியோவிலும் மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் மிக்சர்ஸ்னு பேர். அந்த மிக்சர்ஸில் 2 டைப் ஆஃப் மிக்சர்ஸ் பார்த்தோம். ஒன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னா அந்த மிக்சரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிற கான்ஸ்டியூன்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்டேஜில் நம்ம கண்ணுக்கு வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸாக தெரியும், பார்த்தாலே தெரியும், தனித்தனி செப்பரேட்டாக தெரியும். ஸோ ஹெட்ரோனா வெவ்வேறு லேயர்ஸாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிற மிக்சர்ஸ்க்கு பேர் தான் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா 2 or more சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் அதில் தனித்தனியாக தெரியாது பார்க்கறதுக்கு. ஹோமோஜீனியஸ் மிக்சர் எடுத்துக்காட்டு சுகர் சொல்யூஷன், வாட்டரில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட் மட்டும்தான் தெரியும் பார்க்கறதுக்கு, அந்த சாலிடு பார்ட்டிகிள்ஸ் வந்து தனித்தனியாக தெரியாது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள், அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ இதில் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ்னா பார்த்தீங்கன்னா அதே வாட்டரில் மணல் சேண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். பார்த்தோம் அப்படின்னா சேண்ட் ஒரு லேயராகவும் வாட்டர் ஒரு லேயராகவும் தெரியும். அந்த மாதிரி மிக்சருக்கு பேர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். நம்ம ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ், ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து மிக்சர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுற மெத்தட்ஸ். மிக்சர்ஸ் வந்து ஏன் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்சர்ஸில் வந்து ஒரு மிக்சரில் வந்து யூஸ் இல்லாத பொருள் இம்பியூரிட்டிஸ் சொல்றாங்க. இம்பியூரிட்டிஸ்னா வேஸ்ட் மெட்டீரியல். அதே மாதிரி யூஸ் ஆகக்கூடிய பொருளும் கலந்துருக்கலாம். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் தனியாகவும் யூஸ் ஆகக்கூடிய நம்மளுக்கு பயன்படக்கூடிய பொருள் தனியாகவும் பிரிக்கிற மெத்தட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்னா வந்து நேச்சுரல் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்சிமமான காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மிக்சர்ஸாக தான் இருக்கும் நேச்சுரலில். ஸோ அதை வந்து அந்த நேச்சுரலாக இருக்கிற அந்த மிக்சர்ஸ்ல இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான காம்பவுண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாகும். ஸோ எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன அதெல்லாம் பாருங்க. மெனி மிக்சர்ஸ் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ்டு வித் அன்வான்டட் மெட்டீரியல். மெனி மிக்சர்ஸ் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் mixed with unwanted material. In order to obtain useful substances, chemists often have to separate them from the impurities. So அந்த impurities எல்லாம் தனியாகவும் யூஸ் ஆகிற பொருளை வந்து தனியாகவும் பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் வந்து செப்பரேஷன் மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸில் 3 டைப் கொடுத்துருக்குது நம்ம 9th புக்கில். ஸோ அதில் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் ஃபஸ்ட்டு சாலிட் அண்ட் சாலிட். ஸோ அந்த மிக்சர்ல இருக்கிற கான்ஸ்டியூன்ஸ் வந்து ரெண்டும் சாலிட்ஸே மிக்ஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சாலிட்ஸ் அண்ட் சாலிட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அரிசி, நம்ம ரைஸ் யூஸ் பண்றோம், அதுல கல்லுலாம் கூட மிக்ஸ் ஆயிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன, பெரிய பெரிய கல் சைஸ் பெருசா இருக்கும், அரிசியில கல் பெருசா இருக்கும். அது என்ன பண்ணுவோம், ஒரு மரம்னு சொல்றோம் நம்ம, அந்த மரத்துல இருக்குன்னு நம்ம பார்த்து பெரிய பெரிய கல்லுலாம் எடுத்து தூக்கி போடுறோம். அது பேர் ஹேண்ட் பிக்கிங். ஸோ சாலிட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்ல செப்பரேட் பண்ணலாம், அது ஒரு மெத்தட் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் சீவிங்னா ஜலித்தல். ஸோ ஜலிக்கிறோம், நம்ம மாவுல ஏதோ வண்டு விழுந்துருச்சு, வீட்டில் நம்ம சிம்பிளா பார்க்கணும், மாவு கோதுமை மாவு இருக்கும், அதில் வண்டு ஏதோ பூச்செல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த அப்படியே சலிச்சோம்னா மாவுலாம் கீழே வந்துடும். அதுல எல்லாம் அரைக்கும் போது வந்து பெரிய பெரிய தோல்கள் இருந்துச்சுன்னா கூட அது மேலே நின்றுடும். மாவு நல்ல மாவு மட்டும் கீழே வரும். அதை சலிக்கிறது மூலமா சாலிட் சைஸ் பெருசான சாலிட் வந்து ஜல்லடிக்கு மேலேயும், சைஸ் சின்ன சாலிட் வந்து ஜல்லடிக்கு கீழே வந்துடும். வினோயிங் தூற்றுதல். இப்போ நெல் அடிக்கிறது, தானியங்கள் எல்லாம் வந்து களத்தில் அடிக்கும் போது மரத்தில் எடுத்து காத்துக்கு தூற்றுதல், இந்த தூற்றுவாங்க. தூற்றும் போது என்ன, கனமான அந்த தானியங்கள்லாம் ஒரு கிட்ட விழுந்துடும். அந்த உண்மை போன்றதெல்லாம் காத்துக்கு பார்க்கும்போது தூரமாக விழும். ஸோ இப்போ தானியம் தனியாகவும் அந்த உண்மை தனியாகவும் பிரிச்சிடலாம், வினோயிங் தூற்றுதல். மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட்லையும் சாலிட் மிக்சரை பிரிக்கலாம். மேக்னட்டிக் செப்பரேஷன்ன்றது என்ன அப்படின்னா, காந்தத்தால இருக்கக்கூடிய பொருளும் காந்தத்தால இருக்காத பொருளும் மிக்ஸ் ஆயிடுது அப்படின்னா, அதில் காந்தம் வச்சுன்னா காந்தத்தால இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தனியாக காந்தத்தில் ஒட்டின்னு வந்துடும், காந்தத்தால இருக்கப்படாத பொருள் தனியாக அப்படி நின்றுடும். அடுத்து சப்ளிமேஷன் மெத்தட்ல 2 சாலிட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு சாலிட் பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமேட் ஆகிற கேரக்டர் இருக்குது.
சப்ளிமேட் ஆகிற கேரக்டர்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலான சாலிட்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா எவாபரேட் ஆகிட்டு போகும். ஆனால் ஒரு சில சாலிட்ஸ், எக்ஸாம்பிள் கேம்பர், கற்பூரம், அமோனியம் குளோரைட் போன்ற சாலிட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் பண்ணோம் அப்படின்னா மெல்ட் ஆகாது, டைரக்டா சாலிட் ஸ்டேட்ல இருந்து எவாபரேட் ஆகிட்டு போகும். அந்த மெத்தட் பேர் சப்ளிமேஷன் மெத்தட். ஸோ சப்ளிமேஷன் மெத்தட்லயும் சாலிட் மிக்சரை வந்து சப்ளிமேட் ஆகிற ஒரு பொருள் இருந்துச்சுன்னா தனியாக பிரிச்சு எடுக்கலாம். ஸோ இது வந்து சாலிட் மிக்சர். நெக்ஸ்ட் இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட்ஸ். லிக்யூட்ஸ்ல கரைஞ்சிருக்கிற இன்சாலிபிள் சாலிட்ஸ், கரையாத திண்ம பொருள்கள். எடுத்துக்காட்டு மணல், தண்ணியில மணல் கலந்துருக்கு. ஸோ அதை எப்படி வந்து பிரிச்சு எடுக்கலாம்? அந்த மணலும் தண்ணியும் கலந்த அந்த பாத்திரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அப்படியே வச்சிட்டோம்னாலே போதும். நான் மணல் எல்லாம் கீழே போய் படிஞ்சிரும், மேலே தண்ணி இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம தண்ணியை மட்டும் செப்பரேட்டா சாய்ச்சி எடுத்துடலாம், மணல் கீழே போயிடும். அது பேர் தான் செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் லோடிங் மெத்தட், ஃபில்ட்ரேஷன் மெத்தட், சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் ஒரு லிக்விட்ல டிசால்வ் ஆகாத சாலிட்ஸை செப்பரேட் பண்ணலாம். ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுறது, சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னா இது பால்ல இருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுக்கிற மாதிரி. இதெல்லாம் அந்த டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அது வேகமா சுத்தும் போது என்ன ஆகும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அதுல இருக்கிற சாலிட்ஸ் எல்லாம் அந்த டியூபோட அடியில போயிடும், லிக்விட் பார்ட் எல்லாம் மேல நிற்கும். ஸோ வேகமா இதே மாதிரி ஒரு டியூபா கூட வச்சுக்கலாம். ஒரு டியூப் இதுல வந்து அந்த பால் ஊற்றி வச்சு வேகமா சுத்துவாங்க. சுத்தும் போது அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சாலிட்ஸ் எல்லாம் கீழே வந்துடும், அந்த லிக்விட் பார்ட் எல்லாம் மேல நிற்கும். ஸோ கீழே இருக்கிற சாலிடை தனியாக பிரிச்சு எடுக்கலாம். அது இந்த சப்ளிமேஷன் சென்ட்ரிஃபியூகேஷன் உங்க புக்ல தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, இது பார்த்துப்போம். ஸோ சப்ளிமேஷன் மெத்தட் என்ன, அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அது பார்த்துப்போம். நெக்ஸ்ட் டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இம்மிசிபிள் லிக்விட்னா ஒன்னோட ஒன்று கலக்காத திரவங்கள். ஸோ ஒன்று கலக்காத திரவங்கள்லாம் எடுத்துக்காட்டு எண்ணெயும் தண்ணியும், ஆயில் அண்ட் வாட்டர். ரெண்டு ஒன்றா ஊற்றினா என்ன ஆகும், ஒன்றுக்குள்ள ஒன்று கலக்காது. ஆயில் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் ரெண்டு லேயர் பார்த்தாலே தெரியும். அதனால இது பேர் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு கூட பேர். ஸோ அதை எப்படி பிரிக்கிறது, டீகான்டேஷன் தெளிய வைக்கிறது, இது தனியாக அப்படி பிரிச்சுலாம் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது அந்த மெத்தட் மூலமா பிரிக்கலாம். ஹெட்ரோஜினியஸ் மிக்சரை பிரிக்கிறதுக்கு இத்தனை மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர்னா ஒரே மாதிரியான மிக்சர். எக்ஸாம்பிள் வாட்டர்ல சுகர் சேர்ந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம். பாருங்க அதுல 3 டைப்ஸ் கொடுத்துருக்கு, சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் சாலிபிள் சாலிட் சுகர் பிளஸ் வாட்டர் லிக்யூட். அதை வந்து எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னா எவாபரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணியை, சர்க்கரை கரைசல் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியா போடும், சர்க்கரை அந்த பாத்திரத்திலே ஒட்டி இருக்கும், சுரண்டி எடுத்துக்கலாம். டிஸ்டிலேஷன், அதே மாதிரி டிஸ்டிலேஷன் மெத்தடு, கிறிஸ்டலைசேஷன் மெத்தட். இதுலலாம் வந்து லிக்விட்ல கலந்திருக்கிற சாலிடை பிரிச்சு எடுக்கலாம். நெக்ஸ்ட் டூ மிசிபிள் லிக்விட்ஸ். ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று கலக்கக்கூடிய திரவங்கள், கலந்துருக்கும் ஒன்றும். எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். வாட்டர் ஆல்கஹால் சேர்ந்த மிக்சர் நம்ம போய் ஒரு டம்ளர்ல இல்லை ஒரு பீக்கர்ல எடுத்து பார்த்தோம்னா வாட்டர் தனியாக ஆல்கஹால் தனியெல்லாம் தெரியாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதனாலதான் அது பேர் ஹோமோஜினியஸ் மிக்சர். அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல பிரிக்கலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. ஒரு லிக்விட், ஒரு திரவ பொருள்ல 2 or more solids கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சி பார்த்தா அது ஒரே லேயர் தான் தெரியும். அந்த சாலிட்ஸ் வந்து கண்ணுக்கு தனியாக செப்பரேட்டா தெரியாது, ஆனா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல மிக்ஸான ஒரு மிக்சர். எடுத்துக்காட்டு இங்கு பார்த்துருக்கீங்களா, பிளாக் இங்க், ப்ளூ இங்க் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணல. அந்த இங்க்ல வந்து லிக்விட் இருக்குது, அதுல சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ அதுல இருக்கிற அந்த சாலிட்ஸை வந்து தனியா செப்பரேட் பண்றது எப்படி, அதனால அது குரோமட்டோகிராஃபி மெத்தட், குரோமட்டோகிராஃபி. ஸோ அந்த உங்களுக்கு சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமட்டோகிராஃபினா தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். ஸோ மிக்சர்ஸ்ல ஏன் மிக்சர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா மிக்சர்ஸ்ல வந்து யூஸ் ஆகிற பொருள் இருக்கும், யூஸ் இல்லாத பொருளும் இருக்கும். ஸோ அந்த மிக்சர்ஸ்ல இருக்கிற யூஸ் ஆகக்கூடிய பொருளை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஒரே மெத்தட்ஸ் வந்து எல்லா மிக்சருக்கும் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அந்த மிக்சரோட தன்மையை பொறுத்து அந்த மிக்சர் வந்து எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த மிக்சர்ல இருக்கிற யூஸ்ஃபுல்லான பொருளை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.